அனைவருக்கும் வணக்கம். இன்று ஒரு முக்கியமான பற்றி தான் பேசப் போகின்றேன். ஒரு கிரைம் கேஸ் பற்றி தான் பேசப் போகின்றேன். அதாவது ஒரு காமவெறி இந்த காலகட்டத்தில் பார்த்தா ஒரு காம பிரச்சனை பார்த்தா போய்கிட்டு இருக்கிறது. இந்த தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா பல ரேப் நடந்து கொண்டிருக்கின்றது. அதற்கு முக்கியமான காரணத்தை பற்றி தான் கூற வந்திருக்கின்றேன். இன்றைக்கு பார்த்தோம்னால் புதுக்கோட்டையில் ரேப்பு, பாண்டிச்சேரியில் ரேப்பு, ஒரு இடத்துல நிறைய இடத்துல ரேப் நடந்துகிட்ருக்கு. கரண்ட் வரல, அதை பற்றி தான் சொல்கிறதுக்கு நான் வரேன். இப்போ ரேப் ஏன் நடக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு சமுதாயத்தில் பார்த்தோன்னா எக்ஸ் சேனல் சொல்லிட்டு ஒரு டிவியில் எக்ஸ் சேனல் சொல்லிட்டு ஒன்று இருக்கும். இந்த எக்ஸ் சேனலில் ஃபுல் அண்ட் ஃபுல்லு ஐஸ்வர்யா ராய், உலக அழகி ஐஸ்வர்யா ராய் அந்த செக்ஸ் வீடியோ பண்ணுறது ஃபுல் அண்ட் ஃபுல்லு வந்துட்டுருக்கும். எப்படிடா பார்த்தோன்னா ஐஸ்வர்யா ராய் யாருன்னு கேட்டோன்னா, யாரும் பொண்ணு யாரும் ஒத்துக்கலை. அந்த டைமில் ஒருத்தர் இருந்தார். அந்த ஒரு ஆள் தான் ஐஸ்வர்யா ராய். அந்த பொம்பளை கேட்டப் போட்டு, அதாவது ஆண் உறுப்பை அறுத்து பார்த்தோன்னா ஒரு உடல் உறுப்புன்ற ஒரு தான் ஒரு ட்ரெயின், அதாவது ஒரு ட்ரெயின், ஒரு திருநங்கை சொல்ல முடியாது, ஆண் தான். ஆனால் ஆனந்த உறுப்பை அறுத்துட்டு இப்படி செய்கிறாங்க. யாருக்கு செய்கிறாங்கன்னா, நம்ம பெரிய ஆளுகளிடத்துல இருக்கிறவங்களே பார்த்தோன்னா செய்கிறாங்க. நிறைய விஷயம் சொல்கிறவர் தமிழ்நாட்டில் இருக்கிற பிரச்சனையை பற்றி சொல்ல வரேன். இப்போ என்னடா பிரச்சனை சொல்லணும்னு பார்த்தோன்னா, அந்த எக்ஸ் சேனல் நடத்துறதுனால நிறைய பேர் செக்ஸ் வீடியோ பார்க்குறாங்க. செல்ஃபோனில் செக்ஸ் ரூமில் பார்த்தீங்கன்னா sex.com சொல்லிட்டு நிறைய .coms வருது. அதில் பசங்கள் பார்க்குறாங்க. நானும் பார்த்துருக்கேன். நான் பார்க்கலன்னா போயிடலான்னு சொல்ல முடியாது. என் வாழ்க்கையில் நானும் பார்த்துருக்கேன். நிறைய பசங்கள் செல்ஃபோன் இருக்க பசங்கள் 20 வயசு பார்த்த பசங்கள்லாம் சின்ன வயசில் செக்ஸ் வீடியோ பார்க்குறாங்க. நிறைய பேர் பார்ப்பாங்க. நான் ஒன்றும் விளையாடல. செக்ஸ் வீடியோ பார்த்தோன்னா கூகுள் குரோமில் SEXVIDO போட்டோன்னா போதும். அது படித்தவனுங்க பார்த்தா ஒரு 8வது 10வது படிக்கிற பசங்களே பார்த்தோன்னா இந்த வீடியோஸ் பார்த்தோன்னா பார்க்குறாங்க. இதை பற்றி நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு ஆணை பார்த்தோன்னா அறுத்து அதில் பார்த்தோன்னா ஒரு உறுப்பு எடுத்துகிட்டு அதில் பார்த்தோன்னா ஒரு செக்ஸ் பண்ணுறாங்க. அது பார்த்தோன்னா ஐஸ்வர்யா ராய் சொல்லிட்டு சொல்கிறாங்க. இது பார்த்தோன்னா அது உண்மையிலே ஒரு 9 தான். அது பார்த்தோன்னா அதாவது பார்த்தோன்னா ஒரு ஆண் தான். அந்த ஐஸ்வர்யாவே பார்த்தோன்னா அந்த 9 தான். உண்மையில் நான் ஒன்றும் விளையாடல. நான் விளையாடுறதுக்கு பெருசாக எதுவும் இல்லை. நான் விளையாட பெருசாக எனக்கு இது யூடியூப் சேனலில் வியூவர்ஸ் வரணும் அப்படின்னு நான் போய் சொல்ல. இது நான் சொன்னது பார்த்தோன்னா என் கடவுள் பார்த்தா சொன்னார். இது மாதிரி தப்பு நடக்குது. இப்போ செக்ஸ் வீடியோ யூடியூப்பில் போயிட்டே இருக்குது. ஐஸ்வர்யா வீடியோ போயிட்டு இருக்குது. டிவியில் நிறைய வீடியோ போயிட்டே இருக்கும். அது ஆண் வீடியோ பார்த்தோன்னா இருந்தாலும் ஐஸ்வர்யா ராய் வீடியோ இருந்தாலும் ஒரு பக்கம் இன்னொரு பெண்கள் நிறைய வீடியோ இருக்குது. நிறைய வீடியோஸ் பார்த்தோன்னா ஒரு ஆணே ஒரு யூடியூப்பில் வீடியோ எடுத்து போட்டு ஒரு யூடியூப் வீடியோ எடுத்து குரோமில் பார்த்தா லிங்க்கு அனுப்புனா போடலாம் இல்லைங்களா? இந்த மாதிரி வீடியோ அனுப்பும்போது ஒரு பசங்கள் பார்க்கும்போது, ஒரு பையன் பார்க்கும்போது அவன் காம உணர்ச்சி பார்த்தோன்னா தூண்டுது. இதுதான் தூண்டுற ஒரு விஷயம். இதை பற்றி எவனும் பார்த்தோன்னா கேட்க மாட்டானுங்க. கட்சி தலைவர்கள் நான் ஸ்ட்ரெயிட்டாக பார்த்தோன்னா இதுக்கு முன்னாடி இருந்த கட்சி தலைவர்கள் பார்த்தோன்னா 2001 1965 பார்த்தோன்னா ஏடிஎம்கே டிஎம்கே சொல்லிட்டு 2 கட்சி இருக்குது. இதை பற்றி எவனும் கேட்க மாட்டானுங்க, எவனும் மூட மாட்டானுங்க. அந்த X.com எக்ஸ் சேனல் மூடவும் மாட்டானுங்க, ஒன்றும் மயிர் போடவும் மாட்டானுங்க. ஆனால் ஓட்டு கேட்க மட்டும் எல்லா மயிரும் வந்துடுறானுங்க. இப்போ எல்லாம் ரேப் பண்ணதுப்பா எங்கன்னா ஸ்டாலின் தான் வரணும்ப்பா, எங்கன்னா ஸ்டாலின் தான் வரப்போ ஒரு கேள்வி போட்டுனுக்குது. இதில் நான் சொல்ல வரேன், நான் தாய்மைக்கு ஆட்சியெல்லாம் நான் சொல்ல வரல. என் வாழ்க்கையில் பார்த்தா நான் பார்த்த விஷயத்தை நான் சொல்கிறேன். இப்போ இது மாதிரி பார்க்கும்போது செக்ஸ் பார்த்தோன்னா நடக்கின்றது ஒரு நிஜ வாழ்க்கையிலே ரேப் பார்த்தோன்னா ஒரு பசங்களுக்கு தோணுது. இப்போ பார்க்குறதுக்கு காரணம் யார்? சமுதாயம். பார்க்குறவன் பார்க்குறேன்னு சொல்லிட்டு ஒரு காம உணர்ச்சியில் அவன் பார்த்தா அவன் வீடியோ எடுத்து போடுறான். போடுறவங்கள தப்பு இருக்குது. அதை பற்றி எவனும் கண்டிக்க மாட்டேன்ருக்கு. ஒரு எக்ஸ் சேனல் எவனும் மூட மாட்டேன்ருக்கு. ஒரு X.com குரோமில் பார்த்தா செல்ஃபோன் யூஸ் பண்ணுறவங்களாம் பார்த்தோன்னா பார்க்க மாட்டேன்ருக்கு. அதை மூட மாட்டேன்ட்டாங்க. இப்போ எந்த கட்சியாக இருந்தாலும் சேர்க்குறான். ஒரு பிஜேபி இருந்தாலும் சரி, ஒரு பாஜக இருந்தாலும் சரி, ஒரு காங்கிரஸ் இருந்தாலும் சரி, எவனும் பார்த்தா இந்த விஷயத்த போக மாட்டேன்ருக்கு. ஏன்னா ஒரு ஆன்மீக ரீதியாக இப்போ பல பிரச்சனைகள் இருக்குது. X.com எவன்டா இது பண்ணுறது கேட்டால் அமிதாப் பச்சன். அதாவது அமிதாப் பச்சன் இருக்கார்ல, அமிதாப் பச்சன் அவனே தான் பார்த்தோன்னா அந்த செக்ஸ் சேனல் பார்த்தோன்னா நடத்திட்டுருக்கான். எக்ஸ் சேனல் பார்த்தோன்னா டிவியில் ஓடும் செக்ஸ் வீடியோ பார்த்தோன்னா ஓடிட்டே இருக்கும்.
24 மணி நேரத்துக்கு ஓடிட்டே இருக்கு. 24/7 அதாவது 24 மணி நேரம் செக்ஸ். இந்த ட்ரான்ஸ் செக்ஸ் ஐஸ்வர்யா ராய் இப்போ தான் வீடியோ போட்டால் ஒரு பையன் உலகழி ஆகிட்டு அதில் செக்ஸ் வீடியோ பார்த்தா நிறைய சம்பாரிச்சுட்டு இருக்கு. நிறைய ட்ரில்லியன் போட்டிருக்கு. சம்பளம் நிறைய காசு வரும். நிறைய பார்த்தா இது பண்ணுவாங்க. இதே மாதிரி தான் வீடியோ போட்டு லேடிஸ் வீடியோ போடுறாங்க, ஜென்ஸ் வீடியோ போடுறாங்க. இதே மாதிரி வீடியோ பார்க்கும்போது நம்ம வாழ்க்கையில் என்னென்ன தப்பு நடக்குன்றது அதை பற்றி சொல்ல வரேன். இப்போ வாழ்க்கையில் நான் பார்க்கும்போது நானும் நிறைய ஒரு சின்ன வயசுலேருந்து நிறைய வீடியோ பார்த்துருக்கேன். ஒரு 2018, 19 அந்த 19 நான் அந்த 26 வரைக்கும் நான் நிறைய வீடியோஸ் பார்த்துருக்கேன். இந்த நிறைய வீடியோஸ் பார்க்கும்போது எனக்கு ஈஸியாக பண்ணிடலாம்ப்பா, ஈஸியாக ரேப் பண்ணிடலாம்ப்பா, அது மாதிரிலாம் மனசுக்குள்ளே ஒரு எண்ணம் வரும். அந்த எண்ணத்துலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு காமம் வந்துருச்சு. அதை அடக்க முடியாமல் அவன் போய்ட்டான். இப்போ என்னால் அடக்க முடியலாம் ஓரளவுக்கு ஒரு 99% அடக்க முடியல. 1% நான் அடக்கிட்டு இருக்கிறேன். மற்றவங்க பார்த்தோன்னா அதிகமாக பார்க்கும்போது ரொம்ப கட்டுப்பாட்டோடு இல்லாமல் அதை கட்டுப்பாடு மீறி பார்த்தோன்னா ரேப் நடக்குது. இதுதான் பார்த்தோன்னா நடக்கிற விஷயம். எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, ஒரு பாமக வந்தாலும், நாம் தமிழர் கட்சியாக இருந்தாலும், எந்த மட்டியாக இருந்தாலும் அதை பற்றி தான் சொல்ல வரேன். எந்த கட்சியாக இருந்தாலும் கல்வி தான் ஊற்ற போகிறேன். பாஜக வந்தாலும் சரி, பிஜேபி இருந்தாலும் சரி, காங்கிரஸ் இருந்தாலும் சரி, மற்ற திரிணாமுல் காங்கிரஸ் இருந்தாலும் சரி, இந்தியாவில் பார்த்தோன்னா இது நடந்து கொண்டு இருக்க ஒரு விஷயம். இதை பற்றி எவனும் கேள்வி கேட்க மாட்டேன்றானுங்க. இதை பற்றி எவனும் பார்க்க மாட்டேன்றானுங்க. உண்மையிலே எக்ஸ் சேனல் பார்த்தா இருக்கின்றது. எக்ஸ் சேனல் செல்ஃபோனில் செக்யூரிட்டியை பார்த்தோன்னா காத்து கொண்டிருக்கோம். XNXX போட்டோன்னா .com போட்டோன்னா பார்த்தோன்னா வந்துடும். செக்யூரிட்டியை பார்த்தோன்னா போட்டே இருக்கும். ஒரு 200 செக்யூரிட்டியோ 300 செக்யூரிட்டியோ பார்த்தோன்னா வரும். ஒரு லிங்கில் ஒரு 50 செக்யூரிட்டியோ 100 செக்யூரிட்டி பார்த்தோன்னா வந்துகிட்டே இருக்கும். அதே போல் போட்டு தாக்குறாங்க. இதை பற்றி எந்த கட்சி இருக்கணும் கேட்க மாட்டேன். பாமகவாக இருக்கட்டும், ராஜாவாக இருந்தது, அதிமுகவாக இருக்கட்டும், திமுகவாக இருக்கட்டும், தாவேகா கூட சொல்லலாம். தாவேகா கூட இருக்கட்டும், அவனு விஜய் கூட பார்த்தா கேட்குறது இல்லை, ஒன்றும் இல்லை. இப்போ இவங்களாம் கேட்க மாட்டான்னு ஏதாவது தப்பாக கண்ணு தெரியலையா? சமுதாயத்தில் அந்த ஆட்சியில் அவன் ஏதோ ரேப் பண்ணுறான், அவனுக்கு ஏதோ ரேப் பண்ணிட்டு போச்சு. அவன் காம உணர்ச்சி, அந்த காம உணர்ச்சி விஜயை பார்த்தா தூண்டுறாரு. பார்த்தீங்கன்னா விஜயை தூண்டுறாரு நீங்கள் சொல்லுங்கள். அவனை பார்த்து போய் ரேப் பண்ணுறான், சந்தோஷமாக ஜாலியாகிறான். ஏதோ அவனா பைத்தியமாக சொல்லு. அவன் வந்து ஒரு பைத்தியம் கரண்ட்டு கட் பண்ணுறது. அவன் நான் நல்லவர் தான். எனக்கு வந்து கடவுள் இந்த விஷயத்தில் பார்த்தா கடவுள் தான் என்கிட்ட சொன்னவர். என்கிட்ட வந்து சாதாரணமாக கடவுள் தான் பேசுவார். நான் ஒன்றும் வெள்ளம் இல்லை. நான் போய் சொல்லிட்டு அவசியமே எனக்கு இல்லை. ஏன்னா நான் இப்போ எனக்கே வந்து 1000 காசு வரல. பெண்கள் பார்த்தோன்னா காசு வரல. அதை பற்றி நான் சொல்ல வரேன். எங்கள் வீட்டில் பார்த்தோன்னா எனக்கு மாற்றுத்திறனாளி காசு 1000 பார்த்தோன்னா எனக்கு வரும். நான் ஒரு மாற்றுத்திறனாளியாக இருக்கிறேன். ஓரளவுக்கு வேலை செஞ்சால் கால் வலிக்கும். நான் ஓரளவு நடக்க முடியும். ரொம்ப ஓரளவுக்கு ஓரளவுக்கு வேலைக்கு போகிற அளவுக்கு தான் போயிட்டுருக்கேன். ஒரு வருஷம் வேலைக்கு போனேன். அது வந்து பார்த்தோன்னா நான் இந்து மதத்துக்கு பார்த்தா மாறிட்டேன். ஒரு கிறிஸ்துவ மதத்துலேருந்து இந்து மதத்துக்கு மாறினேன். நான் வந்து பார்த்தோன்னா எனக்கு வந்து மன அழுத்தம், அதாவது ஸ்ட்ரெஸ் இருக்கு. அந்த ஸ்ட்ரெஸ் பிரச்சனைனால நான் அந்த வேலையை விட்டு பார்த்தோன்னா நான் வந்துட்டேன். இப்போ நான் 1.5 வருஷம் 1.5 வருஷமாக நான் வீட்டில் தான் கிடக்குறேன். இந்த வீட்டில் இருக்கும்போது பார்த்தா ஓரளவுக்கு ஃப்ரீயாக ஜாலியாக சந்தோஷமாக இருக்காங்க. வீட்டில் ஜாலியாக இருக்கும்போது ஜாலியாக இருக்கேன். வேலை செய்யும்போது நைட்டு பகல் பார்க்காம நான் வேலை செய்கிறேன். அந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கும்போது எனக்கு வந்து அந்த பகல் கனவுலேயே நான் ஒரு யோசிக்குவேன். நம்ம இந்த மாதிரி வீடு கட்டுவோம், அது மாதிரிலாம் பார்த்தா யோசிப்போம். அந்த மாதிரி ஒரு கனவு வரும். அந்த ஒரு 2, 3 மாதம் பார்த்தா ஐபிஎல் தொடங்கும்போது பார்த்தோன்னா ஐபிஎல் மார்ச் மாதம் நினைக்கிறேன். ஏப்ரல் மார்ச் மாதம் தெரில. அப்போலேருந்தே பார்த்தீங்கன்னா ஒரு கனவு தான் வந்துட்டுருக்கு. ஒரு வித்தியாசமான ஒரு கனவு. இந்தியாவில் நடக்கிற பிரச்சனைகளை பற்றி நான் வீடியோ போட்டிருக்கேன். யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்தியாவில் பற்றி நடக்கிற யூடியூப் சேனல் உலகத்தில் இன்றைக்கி கிரிக்கெட் போன வீடியோவில் பார்த்தா கிரிக்கெட் பற்றி சொல்லியிருந்தேன். கிரிக்கெட்டில் என்னென்ன பிரச்சனைகள் சொல்லிட்டு இப்போ சொல்லியிருந்தேன். இப்போ இதுக்கு என்ன பிரச்சனை பார்த்தோன்னா இதை பற்றி எவனும் கேட்க மாட்டானுங்க. அப்போ தப்பு தான். இந்த காமெடி திரும்ப பார்க்கும்போது ஒரு சின்ன பையனாக பார்க்கும்போது காமெடி தூண்டுறது அவன் வந்து காசு தான் போகுது. அது தப்பான ஒரு இதுலேருந்து கவர்மெண்ட் சம்பாதிக்கிறாங்க சொல்லிட்டு பார்த்தோன்னா அது கவர்மெண்ட் போடதா இல்லை, ப்ரைவேட் தான் போட்டு சொல்லிட்டு கேட்டு ப்ரைவேட் தான் போடுது. ப்ரைவேட் கம்பெனியில் இவன் தான் போடுறான். அமிதாப் பச்சன் தான் போட்டுன்னு இருக்கான் இந்த வீடியோஸ் எல்லாத்தையும். உண்மையில் நான் ஒன்றும் பொய் சொல்லணும்னு அவசியம் இல்லை. எனக்கு வந்துட்டு இதுதான் உண்மையான ஒரு விஷயம். பார்த்தீங்கன்னா இப்போ நான் சொல்ல ஒரு விஷயம் இது மாதிரி தான் பணம் பார்த்தோன்னா இவ்வளோ அப்போல்லாம் அதிகம் சம்பாதிக்கிறாங்க. இது மாதிரி தான் ஒரு விஷயம் நடக்குது. சமுதாயத்தில் இது மாதிரி ஒரு நடக்கும்போது எவனும் கேட்க மாட்டானுங்க, எவனும் இது பண்ண மாட்டானுங்க. ஒன்று பார்த்தா இப்போ எந்த கட்சியாக இருந்தாலும்
எவனோ ஒருத்தன் எதை வச்சு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுங்க. இல்லை ஒரு சாதாரண ஒரு கடையில் ஸ்கூல் பக்கத்தில் ஒரு பொட்டி கடை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சாதாரண ஒரு கடையில் ஒரு ஒரு கடையில் பார்த்தோன்னா ஒரு ஆன்ச்சு கிடைக்குது, ஒரு கூலிப் கிடைக்குது. அதை பற்றி எவனும் கேட்க மாட்டானுங்க. ஒரு சாதாரண சிகரெட் கிடைக்குது. அந்த சிகரெட் பற்றி எவனும் போராட்டம் பண்ண மாட்டானுங்க. ஒரு விஷயத்த பண்ண மாட்டேன்டானுங்க. செட்டா அவனுக்கு மட்டும் விஷயம் என்னமோ அது மட்டும் கண்டிக்கிறானுங்க. ஒரு கூலிப்னால பார்த்தோன்னா நிறைய பிரச்சனைகள் பார்த்தோன்னா வருது. ஒரு கூலிப் அதாவது சாதாரண ஒரு கூலிப் வாழ்க்கையில் பார்த்தா சாதாரண ஒரு கூலிப் பார்த்தோன்னா ஒரு பையன் போடும்போது ஒரு சின்ன பையன் ஒரு 8வது படிக்கிற பையன், ஒரு 7வது படிக்கிற பையன் அது மாதிரி பசங்களே பார்த்தோன்னா போட ஆரம்பிச்சாங்க. ஏன் நான் படிக்கும்போது பார்த்தா பசங்களே போடுவாங்க. என் கூட படிக்கிற பசங்களே சில பேர் பார்த்தா போடுவாங்க. இப்போ வந்து பார்த்தா நான் படிக்கும்போது 8வது படிக்கிற பையனும் சில பசங்க பார்த்தா போடுவாங்க. ஒரு ரூ. 30 ரூ. 40 பார்த்து வாங்கி ஒரு ரூ. 50 மட்டும் கொடுத்து வாங்கி இப்போ இப்போ எவ்வளோ ரேட்டுன்னு எனக்கு தெரியாது. ஒரு சாதாரண ஸ்கூல் பக்கத்தில் இருக்க ஒரு பொட்டி கடையில் ஒரு கடையில் பார்த்தோன்னா ஒரு ஆன்ச்சு விற்கிது, சிகரெட் விற்கப்படுது. ஒரு கூலிப் கூலிப் சொல்லுவாங்க. அந்த குட்டி பொம்மை வாயில பார்த்தோன்னா போடுறதுக்கு. இதெல்லாம் பார்த்தோன்னா போடும்போது ரொம்ப தப்பான ஒரு விஷயம் நான் சொல்றது. நான் சொல்றது நான் இதெல்லாம் பொய்யா உண்மையா பார்த்தா என் வாழ்க்கையில நடந்த விஷயத்த நான் சொல்றேன். இத பத்தி யாரும் கேள்வி கேட்கறதில்ல. ஒரு ஸ்கூல பத்தி பசங்க பார்த்தா பாதிக்கப்படுறாங்க. இது மூலம் பார்த்தோன்னா ஒரு நாளைக்கு ரூ. 50 செலவாகுது. ஒரு ஒரு பாக்கெட் ஒரு ஆன்ஸ் பாக்கெட் ஒரு குளி பாக்கெட் ரூ. 50 அது மாரி ஒரு பிரச்சனையில தான் ஒரு படம் பார்த்தோன்னா போயிட்டுருக்கு. வாங்குற காசு பார்த்தா வாங்குறான்னா ஒரு காசு பார்த்தோன்னா போயிட்டுருக்கு. இத பத்தி ஒரு எதிர்காலம் பார்த்தோன்னா அவனுக்கு குடிப்பழக்கம் உண்டாகுது. டாஸ்மார்க்ன்னு ஒரு மூட முடியல. பார்த்தீங்கன்னா, ஒரு டாஸ்மார்க் ஒரு மூட முடியல. கவர்மெண்ட் தான் நடத்துது. சிகரெட் கம்பெனி, ஒரு கூலிப் கம்பெனி, சாதாரண ஒரு ஊர்ல சில கடைகள் இருக்குன்னா, அந்த கடைகள் பசங்க தான் பார்த்தா வாங்கி சாப்பிட்றாங்க. ஹான்ஸு, அ அ கூலிப்பு இதெல்லாம் இப்ப தான் நான் பார்த்துருக்கேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா, ஐடிஐ படிக்கும்போது நான் ஒரு பஸ் ஸ்டாண்டில போய் நான் பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணுவேன். இந்த பஸ்ஸுக்கு வந்து பார்த்தோன்னா, ஒரு சத்தானே ஸ்கூல் பக்கத்தில இருக்க ஒரு கடையில போய் கேட்டாலே, ஒரு சாதாரண ஒரு கடையில போய் கேட்டோன்னா, ஒரு கூலிப் கேட்டோம்னா ரூ. 30 ரூ. 40 சொல்லிட்டு எவ்வளோ ரேட்ன்னு எனக்கு தெரியாது. நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஒரு வாட்டி பார்த்தோன்னா, ஒரு ஒரு கோவத்தில நான் பயன்படுத்தியிருக்கேன். நான் யூஸ் பண்ணலன்னு சொல்லிட்டு நான் சொல்லல. அ ஒரு சின்ன வயசுல ஒரு ஒரு ஐடியா பண்ணும்போது ஒரு வாட்டி வாயில வச்சேன். ஒரு 2, 3 நிமிஷத்துல பார்த்தா துப்பிட்டேன். இது பார்த்தா அ அது பார்த்தீங்கன்னா ஒரு போதை பொருள் அத திரும்ப திரும்ப பயன்படுத்தும்போது, ஒரு சாதாரண ஒரு ரேப் அதாவது அவன் மனநிலையை பார்த்தோன்னா தவறி ரேப் பண்றது ஒரு வாய்ப்புகள் இதுலயும் ஒரு போதைப் பொருள் பார்த்தா, அவன் வந்து செக்ஸ் வீடியோ பார்க்குறான்னு செக்ஸ் காமம் வருது பார்த்தா ஒரு மனசுக்குள்ள வந்து காமம் எண்ணம் வருது பார்த்தீங்களா? இப்ப இது போதைப் பொருள் அதிகமா பயன்படுத்தும்போது, அவன் செக்ஸ் பண்றதுக்கு ஒரு வாய்ப்புகள் இருக்கின்றது. இதுதான் ஒரு சமுதாயத்தில பார்க்குற ஒரு முக்கியமான விஷயம். இதுவும் ஒரு காரணம் கூட, இதுவும் ஒரு காரணம் தான். இது மது போதை பார்த்தா எப்படி குடிக்கணும்னா, அதே மாரி தான் டான்ஸு இதெல்லாம் வந்து வாய் புற்றுநோய், வாய் கேன்சர் சொல்லிட்டு நெறைய விஷயங்கள் வருது. ஆனா, இவன் ஒரு குடிக்கிறான்னு வச்சுக்கங்களேன், ஒரு 10 பாட்டில் பசங்களே பார்த்தீங்கன்னா குடிப்பானுங்க. என் கூட படிச்ச பசங்கள. 2018, 20 வரைக்கும் நான் 21 வரைக்கும் நான் படிச்சேன். 2 வருஷம் ஐடிஐ படிச்சேன். அந்த 2 வருஷம் ஐடிஐல நெறைய பசங்க பார்த்தீங்கன்னா குடிப்பானுங்க. அ தம் அடிப்பானுங்க. ஆன்ஸ் போடுவானுங்க. ஆன்ஸ் இருக்குன்னா எனக்கு தெரியவே தெரியாது. ஏன்னா ஐடிஐ படிக்கும்போது தான் ஆன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும் தெரியும். இப்ப இத பத்தி என்னடா பிரச்சனைன்னு பார்த்தோன்னா, இத பத்தி நெறைய பிரச்சனை பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து போடும்போது வாய் கேன்சர் வருது. நான் வேலை செய்யும்போது ஒரு ஒரு 1 வருஷம் வேலை செஞ்சேன். அந்த வேலை செய்யும்போது சில பசங்க பார்த்தீங்கன்னா, குளிப்பு, ஆன்ஸு அதான் போடுவாங்க. அத போடும்போது வாய் கேன்சரு அவன் பார்த்தீங்கன்னா, ஹிந்தி பசங்க நெறைய பசங்க போடுவானுங்க. குளிப்பு, ஆன்ஸு தமிழ் பசங்களே போடுவானுங்க. இந்த ஹிந்திக்காரங்க பார்த்தா, அதாவது வெளி மாநிலத்தில பார்த்தா உள் மாநிலத்தில தமிழ் மாநிலத்துக்கு பார்த்தா வருவாங்க. தமிழ்நாட்டுக்கு. அந்த தமிழ்நாட்டில வந்து பார்த்தா வேலை செய்வாங்க. அந்த வேலை செய்யும்போது அவங்களுக்கு பார்த்தா யாரும் பொறுப்பு இல்ல. அதுக்கு ஒரு ஒரு விஷயம்னா, ஒரு கூலிப்பு, ஒரு ஆன்ஸு அது மாதிரிலாம் யூஸ் பண்ணுவானுங்க. நான் பார்த்துருக்கேன். நான்லாம் பொய்லாம் சொல்லல. ஒரு வாட்டி ட்ரை பண்ணிருக்கேன். என் காலேஜ் படிக்கிற டைம்ல ஒரு வாட்டி ட்ரை பண்ணேன். நான் ஒண்ணும் விளையாடல. இதுக்கும் என்ன பண்ணேன்னா, ஒரு 10 பாட்டில் சரக்கு அடிக்கிறேன்னா, சரக்கு அடிச்சு அவன் போதை ஒத்துனா போதைப் பொருள் பார்த்தோன்னா, திரும்ப திரும்ப ஒரு கூலி போடுறான்னு வச்சுக்கங்களேன், அது வாய் கேன்சர் உண்டாகும். கேன்சர் பார்த்தா ஒரு தீர்க்க முடியாத ஒரு நோய். வாய் கேன்சர், வாய் புற்றுநோய். உண்மையிலே அது ஒரு முக்கியமான விஷயம். நோட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். இவன் போதை அதிகமாயிடுச்சுன்னா பார்த்தீங்கன்னா, அவன் ரேப் பண்ணுறதுக்கு ஒரு முக்கியமான காரணம். அதுக்கான மணி அடிக்குது. நான் ஒண்ணும் பொய் சொல்லல. பார்த்தா வாய் கேன்சர் வரும், வாய் புற்றுநோய் வரும். நோய் தீர்க்க முடியாத ஒரு நோய். இப்போ ரேப் பண்றேன்னா, அது ரேப்புக்காரன்னு ஒரு பையன் ரேப் பண்றான்னா, அந்த சின்ன பையன் பார்த்தா இதுதான் ஒரு முக்கியமான விஷயம். ஒரு 10 வயசு பையன் ஒரு பொண்ண ரேப் பண்றாங்கன்னா, அதுக்கும் காரணங்கள் இருக்கின்றன. அது காரணம் தான். இப்ப நான் அதிமுக பத்தி நான் சாரி இ இ திமுக, அதிமுக ஆட்சியில பார்த்தீங்கன்னா, திமுக ஆட்சியில ஓரளவுக்கு நான் மேஜரா இருந்தேன். அத பத்தி தான் சொல்லப் போறேன்.
திமுக ஆட்சியில் என்ன குறைகள் அதை பற்றி நிறைய சொல்கிறேன். இப்போ வந்து பார்த்தா மக்களை தேடி மருத்துவம் சொல்லிட்டு ஒன்று வச்சாங்க. திமுக ஆட்சியில் மக்களை தேடி மருத்துவத்தில் ஒரு சர்க்கரை வியாதி மாத்திரை மருந்து நோய் உள்ளவங்களுக்கு பார்த்தீங்கன்னா மருந்து மட்டும் தருவாங்க. மாதத்துக்கு மாத்திரை எடுத்து தருவாங்க. அவனு வெளியில் என் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சர்க்கரை வியாதிக்கு மட்டும் தான் மருந்து தருவாங்க. இல்லம் தேடி மருத்துவத்தில் பார்த்தா ஒரு டப்பா ஒரு டாக்டர்லாம் வீட்டு வர மாட்டாங்க. நம்ம பிளட் டெஸ்ட் பார்த்தா எடுக்கணும். பிளட் டெஸ்ட் எடுத்து இப்போ எடுத்து கொடுத்தோன்னே மாத்திரை சூரியனில் செக் பண்ணி மாத்திரை பார்த்தா தர்றதும் ஒரு வழக்கமான ஒரு விஷயம். இதுக்கு என்ன சம்மந்தம்னா மக்களே தேடி மருத்துவம் சொல்லிட்டாங்க. மக்களை தேடி மருத்துவம் வீட்டில் இதுக்கு என்ன கால் பிரச்சனை ஒரு 2, 3 வருஷமா வீட்டில் வந்து யாரும் பார்த்தாங்களா? இல்லை எங்கள் அம்மாவுக்கு சின்ன வயசுலேருந்து பார்த்தோன்னா ஒரு 10 வருஷமா பார்த்தா கண்ணு பார்த்தோன்னா கண்ணு பிரச்சனை, ஆப்ரேஷன் பற்றி நிறைய பிரச்சனை இருக்குது இருந்து கொண்டே இருக்குது. அதை பற்றி யாருனா பார்த்தாங்களா? இல்லை ஒரு கால் வலிக்குது, ஒரு மூட்டு வலிக்குது, அதாவது பல பிரச்சனைகள் பார்த்தா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறாங்க, நின்று கொண்டே வேலை செய்கிறாங்கன்னா 8 மணி நேரத்துக்கு நின்று ஒரு 6 மணி நேரம் 5 மணி நேரம் தொடர்ந்து நின்று கொண்டே வேலை செய்கிறவங்க அவன் கால் பார்த்தா வலிக்கும். இந்த கால் வலிக்கும் போது அவன் என்ன பண்ணுவான் பாவம். அவன் மாத்திரம் அவன் வாழ்க்கையில் பார்த்தோன்னா ஒரு மருத்துவம் பார்த்தா சுத்தமாக இல்லை. ஒரு சாதாரண ஒரு சர்க்கரை வியாதிக்கு மட்டும் மருந்து தராங்க. சர்க்கரை வியாதி சாதாரண ஒரு ஜூஸ் குடிக்கும்போது ஒரு நிம்மதி இல்லை. சொல்வேன் வேலை இல்லை. என்னடா ஜூஸ் குடிக்கும்போது நிம்மதி இல்லை. சர்க்கரை நோய் பார்த்தா எப்படி வருது? புற்றுநோய் இறக்குறாங்க. எப்படி இறக்குறாங்க? ஒரு கேன்சர் கேன்சர் எப்படி வருது? அதை பற்றி ஒரு நியூஸ் கிடச்சிச்சு. என்னென்னா ஒரு ஜூஸ் நம்ம குடிக்கிற ஜூஸு, ஒரு பால் பவுட்ரு, பூஸ்ட்டு, ஹார்லிக்ஸு, பார்த்தோன்னா பிஸ்கெட்டு, சாக்லேட் இதெல்லாம் பார்த்தோன்னா சுண்ணாம்பு கலக்கப்படுகின்றன. நான் பார்த்தோன்னா சுண்ணாம்பு பார்த்தா கலக்கப்படுகிறது. இதில் நான் வந்து பார்த்தா ஆராயில் இது சுண்ணாம்பு பார்த்தா அதிகமாக சாப்பிட்டா வயிற்றில் புண்ணு வரும். அந்த புண்ணில் புற்றுநோய், அதாவது வயிற்று புற்றுநோய், வயிற்றில் வந்து பார்த்தோன்னா புற்றுநோய் வந்து வாந்தி எடுப்பாங்க. இது வந்து பார்த்தோன்னா நடந்து கொண்டு இருக்கிற ஒரு முக்கியமான விஷயம். இது ஜூஸ் பார்த்தோன்னா ஒரு சர்க்கரையிலையும் பார்த்தோன்னா பயன்படுத்தப்படுகின்றது. சுண்ணாம்பு பார்த்தா சர்க்கரையில் பயன்படுத்துது. சர்க்கரையில் பார்த்தோன்னா ஒரு அழுக்கு வந்து பார்த்தோன்னா பயன்படுத்துனா கூகுளில் வந்து பார்த்தோன்னா பார்த்தேன். அதே மாதிரி பார்த்தோன்னா ஒரு சர்க்கரையும் சாப்பிட முடியாமல் ஒரு நிலைமை, ஒரு ஜூஸை குடிக்க முடியாத நிலைமை, ஒரு பிஸ்கெட் சாப்பிடணும்னா அதுக்கும் ஒரு தப்பான ஒரு நிலைமை. ஜிஎஸ்டி பற்றி நான் பேச வரேன். அப்போ ஜிஎஸ்டி ஒரு சர்க்கரையும் சாப்பிட முடியல, ஒரு சாதாரண ஒரு உணவும் சாப்பிட முடியல இந்தியாவில் பொறுத்த வரைக்கும். இந்த உலகத்தில் எல்லாத்துக்கும் தான் இந்தியாவும் சொல்ல முடியாது. ஒரு சாதாரண ஒரு 10 ரூபா 20 ரூபா கொடுத்து வாங்குறோன்னா வச்சுக்கோங்களேன், ஒரு சாக்லேட்டு ஒரு கிலோ 50 பைசா. அந்த 50 பைசாவுக்கு 6% வரி போடுவாங்க. அந்த 6% வரி 6 பைசான்னு ஒரு வச்சுட்டா கூட 6 பைசாவில் பார்த்தா ஒரு 50 ஒரு 100 கோடி பேர் இருக்காங்க. 100 கோடி பேர் பார்த்தா தொடர்ந்து பார்த்தோன்னா ஒரு 10 ரூபா ஒரு நாளைக்கு பார்த்தா 20 ரூபா செலவு பண்ணால் கூட ஒரு 50 கோடி இல்லை 25 கோடி பார்த்தா வருதுன்னா அதுலேயும் பார்த்தா ஒரு ஜிஎஸ்டி பார்த்தா மக்கள் வந்து பிடிச்சிட்ட நலத்திட்ட உதவி இது மாதிரி செய்யும்போது சாதாரண பார்த்தோன்னா ஒரு சாக்லேட் பார்த்தா எனக்கு உரிமை இல்லையா? அந்த 6 பைசா விட்டு நான் சாக்லேட் வாங்கி சாப்பிடணும். ஒரு ஒரு நலத்திட்ட உதவி பார்த்தா செய்கிறாங்கன்னா நலத்திட்ட உதவி செய்வது இல்லை. ஒரு சில விஷயம் செய்வாங்க, சில விஷயம் செய்ய மாட்டாங்க. அதுதான் மக்களை தேடி மருத்துவத்தில் ஒன்றும் கேட்டில் வீட்டில் வந்து பார்த்தோன்னா சர்க்கரை வியாதி மருந்து தராங்க. ஒரு சில ஊருக்கு ஒருத்தரை போடுறாங்க, தேவையான நேரத்தில் பார்த்தா கொடுத்து அனுப்பிச்சி விட்றாங்க. இதுதான் நடக்கிற ஒரு விஷயம் நான் சொல்கிறது. கண் பிரச்சனை, கால் பிரச்சனை, ஒரு மூட்டு பிரச்சனை, வலிக்கு பிரச்சனை, இல்லை ஒரு உடம்பு பிரச்சனை, கேன்சர் பிரச்சனை அதெல்லாம் வீட்டுக்கு மா வீட்டுக்கு வந்து பார்த்தோன்னா டாக்டர் வந்து பார்க்குறாங்கன்னா பார்க்கறது இல்லை. நான் சொல்கிறது உண்மைதான். நான் சொல்கிறது தொடர்ந்து பார்த்தோன்னா வீட்டுக்கு வந்து மாத்திரை பார்க்கணும். மக்களை தேடி மருத்துவம் சொல்லிட்டாங்க. மக்களை தேடி மருத்துவம் டாக்டர்னா வீட்டுக்காக வந்து பார்த்துன்னு போயிருக்கலாம். என்ன சொல்லுங்கள், பேரை பார்த்து போட்டானுங்க ஒரு சிஸ்டம். சரி, மருந்து தரானுங்க. இலவச பேருந்து பயணம் அதை பற்றி தான் சொல்ல போகிறேன். இலவச பேருந்து பயணம் ஒரு 30 கிலோமீட்டர் 40 கிலோமீட்டர்னா ஒரு இலவச பேருந்து பயணம் இருக்குது. தொடர்ந்து ஒரு 185 கிலோமீட்டர் 200 கிலோமீட்டர்னா இலவச பயணம் இல்லை. இப்போ டிக்கெட் எடுத்துரும். உண்மையிலே தான் என் ஊரில் இருந்ததுன்னா திருக்கோவிலூர் திருவண்ணாமலை பார்த்தோன்னா மணலூர்பேட்டை திருக்கோவிலூர் திருவண்ணாமலை 26 30 கிலோமீட்டர் தான் இருக்குது. அந்த ஊருக்கு பார்த்தா ஒரு இலவச பேருந்து பயணம். இப்போ சென்னைக்கு போகிறோம்னு வச்சுக்கோங்களேன், நான் திருவண்ணாமலையிலேருந்து பார்த்தோன்னா சென்னைக்கு போகிறோம். ஒரு 195 கிலோமீட்டர் 180 கிலோமீட்டர். அந்த 180 கிலோமீட்டருக்கு டிக்கெட் எடுத்தாகணும். ரிலீஸ் ஆனாலும் எல்லா பஸ்ஸும் பார்த்தோன்னா டிக்கெட் எடுத்தாகணும். அப்போ எதுக்கு மகளிர் பஸ்ஸு ஒரு புதுசாக பார்த்தோன்னா விடுறாங்க மின்சார பஸ்ஸு. அந்த மின்சார பஸ்ஸுன்னு இப்போ பார்த்தா லேடிஸ்க்கு டிக்கெட் தான் எல்லா கவர்மெண்ட் பஸ்ஸுலையும் பார்த்தோன்னா டிக்கெட் தான் எடுக்கிறாங்க. ஒரு சின்ன டவுன் பஸ்ஸில் மட்டும் தான் டிக்கெட்டு ஃப்ரீ. டவுன் பஸ்ஸில் மட்டும்தான், அதாவது டவுன் பஸ்
டவுன் பஸ் மட்டும் தான் டிக்கெட் ஃப்ரீ. ஓகேங்களா? லேடீஸ்க்கு டிக்கெட் ஃப்ரீ. அதுவும் தொலைதூர பயணம்ல இப்போ சின்ன டி ஒரு 30, 40 கிலோமீட்டர் மட்டும் ஒரு தூரத்தில் இருக்க ஒரு ஊருக்கு அது மாதிரி ஊருக்குலாம் ஒரு இலவச பயணம், பேருந்து பயணம் வைக்கிறாங்க. சரி, ஓகே. இதில் ஒரு சில பேர் பயனடைகிறாங்க, அதில் சொல்ல. இலவச பேருந்து பயணம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. பெண்கள் இலவச பேருந்து பயணம் அப்படின்னு சொல்லும்போது எல்லாமே இலவசமாக போயிடுறாங்களா, ஃப்ளைட்டில் கூட இலவசமாக போயிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேருந்து பயணம் ஒரு பேருந்து பயணம்னால எல்லாமே பார்த்தோன்னா நான் ஒரு அர்ஜென்ட்டாக பார்த்தா ஒரு போகிறோன்னு வச்சுக்கங்களேன், நான் ஒரு லேடி போகிறாங்கன்னு வச்சுக்கங்களேன், ஒரு ஒரு பொண்ணு ரீல்ஸ் பண்ண ஒரு ஒரு அர்ஜென்ட்டாக போகிறாங்கன்னா அதுக்கு டிக்கெட் காசு எடுத்து டிக்கெட்டு ஒரு 500 கிலோமீட்டர் ஒரு முக்கியமான விஷயம். ஒரு பையன் பார்த்தா ஒரு 200 தடவை ஒரு முக்கியமான விஷயம் போனாங்கன்னு வச்சுக்கங்களேன், அப்போ வந்து பார்த்தோன்னா அவனுக்கு ஒருத்தன் டிக்கெட் எடுப்பாங்கள்ல இருக்கு. ஒரு முக்கியமான விஷயம் எல்லாம் ஒரு வாழ்க்கையில் நடக்கிற விஷயம் தான். நான் ஒன்றும் பார்த்தா வேலை இல்லை. என் வாழ்க்கையில் பார்த்தா நடந்து கொண்டு இருக்கிற விஷயம் தான். நான் வந்து நிறைய வாட்டி பயணம் பண்ணியிருக்கேன். எனக்கு பார்த்தா தெரியும். எங்கள் அம்மா கூட பார்த்தா 2022லேருந்து 2023 வரைக்கும் நான் ஒரு நிறைய பயணம் பாண்டிச்சேரிக்கு தான் போவேன். என் காலேஜ் ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது இதெல்லாம் பார்த்தா தெரிய வந்துச்சு. ஒரு 20 ஒரு 40, 50 கிலோமீட்டருக்குன்னா 40, 50 கிலோமீட்டருக்கு இப்போ ஒரு ஃப்ரீ தருவாங்க. டவுன் பஸ்ஸில் ஃப்ரீ. டவுன் பஸ் பார்த்தா ஒரு 40 கிலோமீட்டர், 30 கிலோமீட்டர் வரையிலும் போகும். அதனால ஃப்ரீ. அதை தாண்டி போனால் அது வந்து காசு. தாண்டி ஒரு ஒரு 50, 100 கிலோமீட்டர் போனால் அது வந்து பார்த்தீங்கன்னா காசு. அதாவது ப்ரைவேட் பஸ்ஸில் காசு, கவர்மெண்ட் பஸ்லேயும் பார்த்தா காசு. அதுக்கு எதுக்கு பேருந்து இலவச பயணம்? ஒரு பேருந்து கவர்மெண்ட் பஸ்ஸில் பார்த்தா பேருந்து இலவசம்னு சொல்கிறாங்க. அது டவுன் பஸ்ஸில் மட்டும் தான் நடக்குது. இதை பற்றி ஏன் எதுவும் சொல்லலை? இதை பற்றி எவனும் கண்டிக்கல. இது சாதாரண ஒரு பஸ்ஸில் போகிற மக்கள் பார்த்தோன்னா ஒரு எதுவும் பண்ணல. இதை பற்றி நான் சொல்லிட்டு மனு எழுதி கொடுத்தேன். அதை பற்றி எதுவும் எடுக்கல. போன மாதம் 11ஆம் தேதி பார்த்தா கலெக்டர் ஆஃபீஸில் மனு கொடுத்தேன். எனக்கு பார்த்தா எது சரி, ஓகே, இதுவும் எடுக்கல. இன்னும் எடுக்கல. நிறைய விஷயம் பற்றி கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். கொடுத்துட்டு பார்த்தா எடுக்கல. இன்னும் என் வாழ்க்கையில் பார்த்தா நிறைய பிரச்சனைகள் இருக்குன்றத. இப்போ அவன் வாழ்க்கையில் திமுக ஆட்சியில் பார்த்தோன்னா எனக்கு பார்த்தா ஒரு அதிமுக ஆட்சியில் பார்த்தா எனக்கு தெரியாது. சில விஷயம் நான் ஒரு மேஜர் ஆகல. இப்போ ஒரு ஒரு மேஜர் பார்த்தீங்கன்னா 2021, 22 மேஜர் ஆனேன். ஓரளவுக்கு விஷயம் புரிஞ்சிச்சு. அதில் தான் நான் சொல்கிறேன். அந்த 5 ஆண்டு காலகட்டத்தில் நான் பார்த்தது இதான். ஒரு 1000 காசு, 1000 காசு மட்டும் கரெக்டாக பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மாவுக்கு அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா வரும். ரூ. 1000, ரூ. 1500 தெரியல. ரூ. 1000 நினைக்கிறேன். ரூ. 1000 காசு மட்டும் மாதத்துக்கு வரும் காசு. வீட்டில் எனக்கு ரூ. 1500 காசு. நான் ஒரு மாற்றுத்திறனாளி. கலெக்டர் ஆஃபீஸ்லாம் போயிட்டு எல்லாத்தையும் கிளியர் பண்ணிட்டு வந்தேங்க. கலெக்டர் ஆஃபீஸ்லாம் போயிட்டு எல்லாத்தையும் கிளியர் பண்ணிட்டு என் காலேஜ் பார்த்தா காசு ரூ. 1500 காசு பார்த்தா எனக்கு தரணும் மாதத்துக்கு. அந்த கலெக்டர் ஆஃபீஸ் காட்டினா போயிட்டு மனைகர் ஆஃபீஸில் போயிட்டு கையெழுத்து போடணும். காப்பி ரைட்ஸ் எல்லாத்தையும் வச்சுட்டுருக்கோம். இவன் என்ன பண்ணுறான்னா, 5000 காசு கொடுத்தியா? காசு வாங்கிட்டு தான் நான் உனக்கு 5000 காசு கொடுத்தா புரோக்கர் ஒருத்தர் இருப்பான். அந்த புரோக்கருக்கு ரூ. 500 அது தந்தா தான் பார்த்தோன்னா நான் பார்த்தா மாதம் காசு வரும். இல்லை காசு வராது. இது மாதிரி வாங்கிட்டு தான் வந்து விட்றானுங்க. நான் ரியல் லைஃப்பில் நான் பார்த்துட்டு ரியல் லைஃப்பில் நான் தெரிஞ்சது. என் வாழ்க்கையில் பார்த்தது. எல்லாமே அரசு வாங்குறாங்கன்னா சில அரசு ஊழியர்கள் வந்து லஞ்சம் வாங்குறாங்க. அதாவது ஒரு டிரைவர், கண்டக்டர்லாம் அவங்களும் லஞ்சம் வாங்குறாங்க. அது லஞ்சம்லாம் பார்த்தோன்னா வாங்குறாங்கன்னா ஓரளவுக்கு சில இடத்துல வாங்குவாங்க, சில இடத்துல வாங்க மாட்டாங்க. எல்லா கவர்மெண்ட் அரசு ஊழியர்கள் குற்றம் சொல்ல முடியாது. கவர்மெண்ட் ஒரு தூய்மை பண்ண எல்லாம் லஞ்சம் வாங்குறாங்களோ அதெல்லாம் இல்லை. நான் ஒரு ஹையாக பார்த்தோன்னா ஒரு சேரில் உட்காந்துட்டு ஒரு கையெழுத்து போட்டு ஒரு ஹைப் பண்ணுற அந்த லெவலில் இருக்காங்க பார்த்தியா? அந்த லெவலில் இருந்து லஞ்சம் வாங்குறாங்க. ஒரு மேனேஜரு, ஒரு டீச்சர் லஞ்சம் வாங்குறாங்கன்னா அது ஒரு பிரின்சிபால் பார்த்தோன்னா ஒரு ஹெட் மாஸ்டர்னா அந்த வேலைக்கு வந்து ஒரு டீச்சர் வராங்கன்னா அந்த டீச்சர் லஞ்சம் வாங்கிட்டு தான் பார்த்தா விட்றாங்க. அது உண்மையில நடக்கிற ஒரு விஷயம் தான். வாழ்க்கையில நடக்கிற விஷயம் தான். இது மாதிரி தான் லஞ்சம் வாங்கிட்டு விட்றாங்க. இப்போ நான் சொல்ல ஒரு விஷயம், ஒரு ஜூஸ் நிம்மதியாக குடிக்க முடியல. ஒரு சாப்பாடு சர்க்கரை பார்த்தோன்னா சாப்பிட முடியல. அப்புறம் நாட்டில் பார்த்தா இதை பற்றியும் கேட்கல. ஜிஎஸ்டி அந்த ரூ. 6 பிடிக்கிறதுனால நான் நிம்மதியாக ஒரு சாக்லேட்டும் வாங்கி சாப்பிட முடியல. எந்த கட்சியும் கேள்வி கேட்கல. ஒரு காங்கிரஸ் அதில் ஒரு கேள்வி கேட்கல. இந்த டைமில் நான் சொல்கிறேன், அந்த டைமில் தான் கேள்வி கேட்டாங்க. இந்த டைமில் எதுவும் சொல்லலை. 6 பைசான்றது 20 பைசா ஒரு பிஸ்கெட் எவ்வளோ வரும்னு சொல்லிட்டு நான் கேல்குலேட் பண்ணல. அப்படி பார்த்தோன்னா ஒரு பணம் வரும்போது தப்பான ஒரு விஷயம். இப்போ இந்த ஆட்சியில் பார்த்தா என்னடா தப்பு இருக்குது பார்த்தா இது மாதிரி தப்பு தான் இருக்குது. அவன் பற்றி நல்லதும் சொல்லுவேன், கெட்டதும் சொல்லுவேன். அவன் வாழ்க்கையில் நடந்தது ஒரு இலவச பருத்து பயணம் ஓரளவு டவுன் பஸ்ஸில் மட்டும் தான். மற்ற பஸ்ஸில் இல்லை. லேடிஸ்க்கு இப்போ மக்களே தேடி மருத்துவம்னா டாக்டர்ஸ் எல்லாம் வீட்டுக்கு வராங்க பாரு. எல்லா டாக்டரும் மாதத்துக்கு வீட்டுக்கு வராங்க. சத்தியமாக வீட்டுக்கு வரல. நான் இருக்கேன். ஆரன் கூட 10 அடிக்குது. நான் ஒன்றும் போயெல்லாம் சொல்ல மாட்டேன். நான் 6 நாள் அடிக்கல.
என் வண்டியே என் வீட்டில் இல்லை. இருந்துச்சு, இப்போ இல்லை. நான் போய் சொல்லி இல்லை மகளிர் இது மருத்துவம் சொல்லிட்டு போட்டானுங்க. நம்ம வீட்டுக்கு வீட்டு டாக்டரா வந்து பார்க்குறானுங்க. சொல்லுங்கள், ஒரு வயித்துல ஒரு பிரச்சனை, ஒரு ஒரு தலைவலி பிரச்சனைனா வீட்டுக்கு மருத்துவம் வருது. சொல்லுங்கள், வீட்டில் ஏதாவது தலைவலி சளிக்கு மருந்தா வீட்டுக்கு வருது. மக்கள் திடீர்னு வரும்னு சொல்லிட்டு போர்டு போடுறதுக்கு அவன் செய்கிற தப்புக்கு நான் சொல்கிறேன். ஒரு கவர்மெண்ட் பஸ்ஸெலாம் பார்த்தீங்கன்னா போனீங்கன்னா வச்சுக்கோங்களேன், டவுன் பஸ்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கதவு இருக்காது. அந்த கதவில் பார்த்தா தூங்கிட்டு போவானுங்க. கூட்டம் அதிகமாச்சுன்னா செத்து போனால் எவன் பொறுப்பு? ப்ரைவேட் பஸ்ஸில் பார்த்தோன்னா பஸ்ஸை கதவே வைக்க மாட்டானுங்க. ஒரு சில பஸ்ஸில் பார்த்தா ஒரு 2 பஸ்ஸில் கதவு இருக்கும், சில பஸ்ஸில் கதவே இருக்காது. அவன் கூட்டத்தில் தூங்கிட்டு போனால் என்ன வருது சொல்லுங்கள், நீங்களே சொல்லுங்கள். சில டவுன் பஸ்ஸில் பார்த்தா அப்படி தான் இருக்குன்றது. ஸ்கூல் பசங்க கூட அதில் தான் போவாங்க. செம்ம கூட்டமாக இருக்கும். இது நாங்களே பையனை பார்த்தோன்னா போவாங்க. லேடிஸ் இப்போ ஃப்ரீ பஸ்ன்றதால நிறைய லேடிஸ் பார்த்தா ஏறுறாங்க இந்த டவுன் பஸ்ஸில். டவுன் பஸ்ஸில் பசங்களும் போய் ஆகணுன்றதால பசங்களும் போவாங்க. பசங்களும் பார்த்தா ஒரு போகிற வழியில் கூட்டமாக தான் இருக்குது. அந்த கூட்டம் இருக்கிறது தொங்கிட்டு தான் போய் ஆகணும். பசங்க ஜென்ஸு தொங்கிட்டு போகும்போது கூட்டத்தில் கீழே வந்து செத்து போனால் எவன் பொறுப்பு? கதவு வைக்கிறேன்னு கதவு சில டவுன் ப்ரைவேட் பஸ்ஸில் பார்த்தா கதவு பார்த்தா இல்லவே இல்லை. எந்த ப்ரைவேட் பஸ் பார்த்தா போனாலும் கதவு பார்த்தா இருக்கவே இருக்காது. நான் சொல்கிறேன், ஒரு வேன் எடுத்தாலும் ஒரு இது செஞ்சாலும் ஒரு வேனு பார்த்தா போதுன்னு வச்சுங்களேன், அந்த வேனில் கூட டோர் இருக்காது. ஒரு ப்ரைவேட் பஸ்ஸில் பார்த்தா ஒரு டோர் இருக்காது. இதை பற்றி எவனும் கேட்கல. கூட்டமாக ஒரு 150 பேர் 100 பேர் வந்து ஏறுறாங்கன்னு வச்சுங்களேன். ஒரு பஸ்ஸில் பார்த்தா 55 பேர் 54 பேர் 52 பேர் டிக்கெட் இருக்கும், ஒரு சீட் இருக்கும். நின்று போகும்போது ஒரு 100 பேர் இன்னும் வருவாங்க. இல்லை ஒரு 100 பேர் ஒரு 70 பேர் 80 டிக்கெட் தான் ஒரு கட்டுவாங்க. ஒரு 100 பேர் வந்துட்டாங்க, 80 பேர் 90 பேர் வந்துட்டாங்கன்னு வச்சுக்கலாம். அப்போ என்ன பண்ணணும், செம்ம கூட்டமாக இருக்கும். சில பேர் தொங்கிட்டு வருவாங்க. அந்த தொங்கிட்டு வரும்போது சில பேர் கூட்டத்தில் இறந்துட்டாங்கன்னா அதான் சொல்கிறேன். கவர்மெண்ட் பஸ்ஸில் மட்டும் சில பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா சரியில்லைன்னா சரியில்லைன்னு சொல்ல முடியும். பஸ்ஸில் பார்த்தா கதவு இருக்குன்னா அந்த கதவு தான் இருக்குன்றது. கவர்மெண்ட் பஸ்ஸில் சில பஸ்ஸில், டவுன் பஸ்ஸில் பார்த்தா கதவு இல்லை. அதான் அதுவே சொல்கிறேன். அதே மாதிரி கவர்மெண்ட் பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா கதவு இல்லை. எவனாவது உயிர் செத்தானா யார் பொறுப்பு? அவங்க தான் பொறுப்பு. அதை நான் இதை பற்றி எந்த கட்சி கேட்க மாட்டேது. இந்த திமுகவும் கேட்கல, ஒரு மாதிரி மட்டையும் கேட்கல, உயிர் போஸ்ட்டும் எதுவும் கேட்கல. இலவச பொறுத்து போயிட்டு பேருந்து போயிடும். மக்கள் இது மருத்துவம் சொல்லிட்டு போட மட்டும் போட்டாடுங்க. நான் இது பண்ணிட்டேன். ஒரு சளி பிடிச்சிக்குது, ஒரு ஜுரம் வந்துச்சுன்னா வீட்டுக்கு வீட்டு மருந்து தரானுங்க. சொல்லுங்கள், நம்ம தான் போய் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போய் நான் மருந்து வாங்கிட்டு நான் தான் போயிட்டு வரணும். எனக்கு உடம்பு சரியில்லை ஒரு பிரச்சனைனா, எனக்கு காசு இல்லைன்னா நான் ஒரு 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 வேலைக்கு இப்போ போகல, வேலையும் இல்லை. நான் அதை பார்த்தா சாதாரண ஒரு மாற்றுத்திறனாளி தான். எனக்கு வேலையும் இல்லை, வேலைக்கு போகணும். இப்போ வேலைக்கு போகணும், என் கால் கொஞ்சம் சரியாயிட்டுருக்கு. நான் போகலாம் முயற்சி செஞ்சுட்டு இருக்கிறேன். இப்போ என் வாழ்க்கையில் ஆயிரத்தி வரலன்னா எதுக்கு யார் பிரச்சனை? இப்போ ரேப் நடக்குதுன்னா அந்த ரேப் ஒரு சமுதாயத்துக்கு நல்லா குற்றம் நான் வகிக்கிறேன். அதை பற்றி ஒருத்தர் ஒரு கட்சி வச்சுருக்கானா அந்த அவனும் கேட்கல, இவனும் கேட்கல, எவனும் கேட்கல, எல்லாருமே கேட்கல. எவன் மேலே தான் பிரச்சனை இருக்குது? சமுதாயத்து மேலே தான் பிரச்சனை இருக்குது. எவன் ஒருத்தர் ரேப் பண்ணுறான்னா சமுதாயத்து மேலே தான் பிரச்சனை இருக்குது. ஒரு சாதாரண ஒரு சிகரெட்டு, ஒரு மது போதை, ஒரு கேன்சரு, பார்த்தீங்கன்னா ஒரு வாய் புற்றுநோய் பார்த்தீங்கன்னா ஒரு டிவிலே போடுங்க. கஞ்சா, பான் மசாலா சொல்லிட்டு நிறைய பேர் பார்த்தோன்னா அடிப்பானுங்க. பில்லே பார்த்தோன்னா அடிப்பானுங்க. கஞ்சாவா இல்லை கஞ்சாவில் பார்த்தா பசங்க அடிச்சு தான் சொல்லுவாங்க. உண்மையில பார்த்ததெல்லாம் இல்லை. ஒரு ஆன்ஸு ஒரு குளிப்பு அது மாதிரிலாம் பயன்படுத்தும் போது கேன்சர்ஸ் தனியாக வருது. சிகரெட் பயன்படுத்தும் போது ஹெல்த் இஷ்யூஸ் சொல்லிட்டு வருது. இதெல்லாம் வந்து பார்த்தா பயன்படுத்தும் போது போதைப் பொருள் அதிகமாகும் போது ஒரு சரக்கு அடித்து ஒரு 10 பாட்டில் சரக்கு அடித்தானா அவன் போதைப் பொருள் பார்த்தா பண்ணி ஒரு ரேப் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்புகள் இருக்கின்றன. இந்த இந்த ரேப் பார்த்தோன்னா எதுக்குன்னா ஒரு சமுதாயத்து மேலே குற்றமாக நான் வைக்கிறேன். விஜய் நல்லவரா பார்த்தா விஜய் நல்லவரா? அவர் 1/2 தான் தூங்குவார். உண்மையை சார், நான் விளையாடல. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தோன்னா ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி அரசியல் கட்சி வர்றதுக்கு முன்னாடி 15 நிமிஷம் ஒரு 1/2 தான் தூங்குவார். அவர் டைரக்ஷன் பண்ணுறது, கதை யோசிக்கிறது, அவரே கதையை யோசித்து அவரே டைரக்ஷன் பண்ணி பார்த்தோன்னா யோசிப்பார். அது மாதிரி தான் பார்த்தோன்னா கட்சி பற்றியும் யோசிக்கணும். அதை பற்றி தான் பார்த்தா யோசித்து வாழ்க்கையில் வந்து தான் இருப்பார். இப்போ கட்சி பற்றி வரும்போது அதுக்கு முன்னாடி பார்த்தோன்னா அப்படி தான் இருந்தார். எலெக்ஷன் ஜெயிச்சப்பறம் அது பார்த்தோன்னா ஒரு எலெக்ஷன் வரும்போது இது மாதிரி தான் வந்தாங்க. நான் சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா, நான் வாழ்க்கையில் பார்த்தா இப்போ நடக்கிற விஷயத்த நான் சொல்கிறது எதிர்கட்சியாக இருக்கணும், இல்லை அதிமுக கட்சியாக இருக்கணும், இல்லை அது மாதிரி பிரச்சனை பார்த்தா வருதுன்னு சொல்கிறாங்க. ஒரு கேள்வி, ஸ்டாலின் தான் வரப்போகிறாரு, உங்கள் இடத்துல எத்தனை ரேப்பு எத்தனை போலீஸ் அதெல்லாம் சொல்கிறது. நான் சொல்கிறது வாழ்க்கையில் ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு இதில் பார்த்தோன்னா ஒரு பிரச்சனை வருதுன்னா அதுக்கு கட்சி பொறுப்பேற்றுக்குமா சொல்லுங்கள். இல்லை ரேப் நடக்குதுன்னா ஒரு ஆள் ரேப் பண்ணுறேன்னா அந்த ரேப்பு விஜயவா ரேப் பண்ண சொல்கிறாரு, ஒரு தாவி கட்சி ரேப் பண்ண சொல்லுது. அதெல்லாம் நான் சொல்ல வரல. ஒரு கீர்த்தனா பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க வந்து பார்த்தா ஒரு நல்ல விஷயம் செஞ்சுருக்காங்க. நல்ல விஷயம் பார்த்தோன்னா தமிழ்நாட்டில் வர வேண்டிய ராயல் என்ஃபீல்டு அந்த தொழில்துறையை பார்த்தோன்னா ஒசூரில் வர வேண்டி தான்
இந்த ஒசூரில் வர வேண்டியது ஆந்திராவில் கொடுத்தாங்களாம். அதாவது வட மாநிலம் வந்து படிப்புன்றது பார்த்தா இல்லை. ஏன் அப்போ +2 படித்தவனுங்க நம்ம வாழ்க்கையில் ஹிந்திக்கார பசங்களை பார்த்து நிறைய பார்த்துருக்கேன். மூட்டை தூக்குற பசங்களையும் பார்த்துருக்கேன். அதே மாதிரி வேலை செய்கிற பசங்களையும் பார்த்துருக்கேன். ஒரு 10வது படிச்சே 12வது படிக்கிற பசங்களாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம். ஒரு ஸ்கூலில் சரியா படிக்க மாட்டானுங்க. அவனுக்கு பார்த்தா தமிழ்நாட்டுக்கு பார்த்தா வருவானுங்க. மொழி பிரச்சனை, இட பிரச்சனை, பல பிரச்சனை பார்த்தா இருக்குன்றது. அவங்களுக்கு தங்க பிரச்சனை, தங்குறது பார்த்தா சாப்பாடு பிரச்சனை, தங்குறது பிரச்சனை, மாதத்துக்கு அப்புறம் கஷ்டமான ஒரு பிரச்சனைலாம் இருக்குன்றது. இதெல்லாம் நான் சொல்கிறேன்னா எதுக்கு சொல்கிறேன்னா, வாழ்க்கையில் இருக்கிற ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனைகள் பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறேன். இதை பற்றி எவனும் கேட்க மாட்டானுங்க. எந்த கட்சியும் எதுவும் கேட்க மாட்டானுங்க. வட மாநிலம் தமிழ்நாட்டில் பார்த்து நம்பர் 1 பிஸ்னஸ்க்கான ஒரு இடமா தான் இருந்து கொண்டு இருக்கின்றது. தமிழ்நாட்டில் பார்த்தோன்னா இப்போ அந்த ராயல் என்ஃபீல்டு எடுத்துலாம் ஆந்திராவில் தராங்கன்னா, ஆந்திராவும் பார்த்தோன்னா ஒரு வட மாநிலம் தான். அது மொத்தம் அவங்களுக்கு பார்த்து செய்யும்போது நல்ல விஷயம் தான். இது தெரிஞ்சு செஞ்சாங்களா, தெரியாமல் செஞ்சாங்களா எனக்கு சொல்லலை. கடவுளை பற்றி எனக்கு சொல்லலை. அதெல்லாம் ஒரு நல்ல விஷயம் தான். அங்கே போகும்போது இங்கேருந்து கஷ்டப்பட்டு ஒசூர் வரும்போது அங்கேருந்து அவன் பார்த்தா அங்கே போவான். ஒரு பெங்களூர் போது ஒரு வட மாநிலத்தில் வரவங்க பெங்களூரு, தமிழ்நாடு பார்த்தா வருவாங்க. அதெல்லாம் ரொம்ப தப்பு. நம்பர் 1 பார்த்தா தமிழ்நாடு சொல்லிட்டு ஒரு வீடியோஸ் யூடியூப்ல பார்த்தேன். தொழில்துறையில் நம்பர் 1 பார்த்தோன்னா இருக்குது தமிழ்நாடு. தமிழ்நாடு பார்த்தோன்னா தமிழ்நாடு தரமாக ஒரு மற்ற பார்த்து தரும்போது ஒரு நியாயமான விஷயம் தான் நான் சொல்கிறேன். ஆந்திராவுக்கு போச்சுன்னா ஆந்திராவுக்கு நிறைய படிக்காத பசங்க இருப்பாங்க. அந்த படிக்காத பசங்களுக்கு ஒரு 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 5000 10,000 பேர் பார்த்தா வேலை செய்வாங்க. சந்தோஷமான விஷயம். அந்த சொந்த நாட்டில் சொந்த இடத்துல சொந்த இதுலேயே பார்த்தா ஆந்திரா பசங்க பார்த்தா வேலை செய்வாங்க. ஒரு நல்ல விஷயம் தான். இதை பற்றி அவன் எந்த கட்சியும் கேட்க மாட்டான். அந்த இதெல்லாம் பார்த்தோன்னா நான் வந்து ஒரு சில விஷயங்கள் நான் கண்ணிலே பார்த்துருக்கேன். ஹிந்திக்கார பசங்க யூபி, அதாவது உத்தரப்பிரதேசம், ஒரிசா, ஜார்க்கண்டு அப்படி சொல்லிட்டு நிறைய இடங்கள்ல நான் பேசியிருக்கேன், பழகியிருக்கேன். என் வாழ்க்கையில் வந்து தான் பார்த்துருக்கேன். இப்போ தாவேக்கா, விஜய்க்கு அதை பற்றி சொல்ல வரதுன்னா, ஏதோ எதர்ச்சியாக தப்பு நடக்குது, எதர்ச்சியாக வாழ்க்கை நடக்குது. ஒரு நான் சொல்கிற விஷயம் வரணுன்னா, ஒரு ஆயா பார்த்துட்டாங்க, ஒரு முஸ்லீம் பெண் பார்த்துட்டாங்க, திமுக கட்சி சேர்ந்தவங்க. கட்சியில் ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு பொண்ணு பார்த்தா பாத்ரூம்ல அதை அவங்க தாவே கட்சி பார்த்தா பிரச்சனையா? நான் கேட்குறேன் கேள்விக்கு. இந்த கேள்விக்கு நான் சொல்கிற விஷயம் தான் என் வாழ்க்கையில் திமுக ஆட்சி சரியில்லை. ஓரளவுக்கு சரி இருந்தாலும் ஒரு 1000 தான் வருது. அந்த 1000 பார்த்தீங்கன்னா இப்போ வரல. இப்போ என் விஷயமும் வரல. நான் உண்மையும் சொல்கிறேன், ஒரு பொய்யும் சொல்கிறேன். சாரி, ஒரு நல்லது சொல்லுவேன், ஒரு கெட்டது சொல்லுவேன். அதான் உண்மை பொய்ன்னு சொல்லிட்டு வந்துச்சு. நான் பொய்லாம் சொல்ல, என் வாழ்க்கையில் நடந்த விஷயத்த நான் சொல்கிறேன். அதிமுக ஆட்சியில் பார்த்தா ஓட்டுக்கு காசு தர்றது பார்த்தீங்கன்னா, இந்த ஓட்டுக்கு காசு தர்றது ஒரு பெரிய பிரச்சனை. அதை பற்றி தான் சொல்ல போகிறேன். இப்போ ஓட்டுக்கு காசு தர்றது, அந்த ஓட்டுக்கு காசு தர்றது சும்மா இல்லை. அதிமுகவும் தருது, திமுகவும் தருது. 1965 பார்த்தா தரணும்னா 1980 காலத்துலேருந்து பார்த்தா தந்துட்டுருக்காங்க. உண்மையிலே தான் 1980லேருந்து பார்த்தோன்னா தந்து கொண்டே இருக்கிறாங்க. ஓட்டு காசு கள்ள ஓட்டு அது மாதிரி பிரச்சனை இல்லை. யார் பண்ணுறது இதெல்லாம் யார் பண்ணுறதுனா ரத்தன் டாட்டா இருக்குல்ல, அந்த ரத்தன் டாட்டா தான் 1980 காலத்துலேருந்து பாருங்க, நம்ம சொல்கிறது பொய்யே உண்மையை பண்ணிட்டு பார்த்தீங்களா? ரத்தன் டாட்டா தான் பார்த்தோன்னா 1990 80 சாரி 80லேருந்து பார்த்தோன்னா இந்திரா காந்திக்கு ஐடியா பண்ணி தர்றது, பல விஷயம் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு திரைப்படத்துலேருந்து பார்த்துருவோம். ஜிகர் தண்டா 2 அது உண்மையில் நடந்த விஷயம் தான். அந்த ஒரு பொண்ணு வந்து சோனியா காந்தி நினைப்பீங்க, இந்திரா காந்தி தான். அதாவது யானை வேட்டையாடி அது மாதிரி பிரச்சனைகள் வந்து அது மாதிரி யார் பண்ணதுன்னா இந்திரா காந்தி தான். இந்திரா காந்தியிலேருந்து பார்த்தோன்னா அம்பேத்கர், இந்திரா காந்தி, காமராஜர், அதெல்லாம் 1980 காலத்தில் நடந்த விஷயம் தான். அவங்களாம் தப்பு நடந்தாலும் தப்பு நடந்த ஒரு விஷயம் தான். அம்பேத்கர், காமராஜர், டாட்டா, இந்திரா காந்தி அந்த 1980 காலத்துல ஒரு தப்பு நடக்க ஆரம்பிக்குது. அப்போலேருந்து இப்போ வரைக்கும், அதாவது 1980 எனக்கு தெரியல, சரியாக தெரியல. 1980லேருந்து இப்போ வரைக்கும் கள்ள ஓட்டு பிரச்சனை தான் நடந்துட்டு போயிட்டுருக்கு. எங்கள் அம்மா 2010 வரைக்கும் ஓட்டு போட்டாங்க. எந்த எந்த காலத்தில் ஆரம்பித்தாங்கன்னு தெரியல. 2010 வரைக்கும் கள்ள ஓட்டு தான் போடுவாங்க. ஒருத்தர் பதிலாக ஒருத்தர் அதெல்லாம் போட்டதில் இப்போ பார்த்தீங்கன்னா போகிறதில்ல. கள்ள ஓட்டு பார்த்தா போகிறதில்ல. எனக்கு தெரியும். நான் வந்து பார்த்தா கண்டுலாம் பிடிக்கல. நான் ஒரு வெட்டி மட்டும் வீணாக போன திட்டம். எதுக்கு சொன்னது கடவுள் தான். அதுவும் கள்ள ஓட்டு. ஒரு நோட்டா பார்த்தா ஒரு எல்லாமே பார்த்தா எப்படி காசு தராங்கன்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, ஒரு நோட்டா எல்லாமே பார்த்தா ஒரு ஊரில் பார்த்தா ஒரு 100 பேர் இருக்காங்களா, அந்த 100 பேரும் நோட்டாக்கு ஓட்டு போட்டாங்கன்னா எவனும் ஜெயிக்க மாட்டானுங்க. எவனும் ஜெயிக்க மாட்டானுங்க. புரியுதுங்களா? இப்போ அதே மாதிரி தான் இந்த இந்தியாவில் பார்த்தா நோட்டாக்கு ஓட்டு போட்டால் எவனும் ஜெயிக்க மாட்டானுங்க. அதனால் ஓட்டு காசு தான் தந்துட்டுருக்காங்க அரசியல். இதான் ஒரு முக்கியமான விஷயம். பிஜேபியும் தருது, காங்கிரஸும் தருது, திமுகவும் தருது, அதிமுகவும் தருது. இப்போ அதிமுக பார்த்தோன்னா ஒரு ஜெயிச்சா பார்த்தோன்னா 12,000 அதாவது ஒரு 12,000 செக் கொடுத்தாங்க. செக்கு புக்கு, அதாவது யார் பேரில் இருக்கோ அந்த செக் புக் காசுனா ஓட்டுக்கு பதிலாக காசுக்கு பதிலாக
ஜெயிச்சா நாங்கள் காசு இதில் பண்ணித்தரேன்னு சொல்லிட்டு செக்கு கொடுத்தாங்க. செக் பார்த்தா என் வீட்டில் இருக்குது. நான் சொன்ன விலையில செக்கு தான் தராங்க. தந்தது நான் என் ஊரில் செக் தந்தாங்க. மற்ற காசு தந்தாங்கன்னு தெரில. 2026 திமுக கட்சியும் காசு தந்துச்சு. எப்படி தராங்கன்னா இப்படி தராங்க. நோட்டாக்கு ஓட்டு போட்டால் ஒரு பிரச்சனை வருதுல்ல. யாரும் ஜெயிக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு தெரியல. அதெல்லாம் அவங்களே காசு தராங்க. அதெல்லாம் ஒரு இதாக முக்கியமான ஒரு விஷயம். இதில் நான் சாட்சி. நான் ஓட்டுக்கு காசு வாங்க சொல்லிட்டு நான் சாட்சி. நான் பார்த்துருக்கேன். நானும் காசு வாங்கினேன் இல்லைன்னு சொல்ல முடியாது. அதனால தான் நானும் ஒரு யோசித்தேன். ஒரு தப்பான ஒரு விஷயம் இருக்குது சொல்லிட்டு நான் யோசித்தேன். அப்போலேருந்து தான் பார்த்தீங்கன்னா ஒரு கனவு வந்து பார்த்தீங்கன்னா அந்த அதாவது கடவுள் வந்து என்கிட்ட பேசுவார். அந்த கடவுள்னு சொல்லுவார். எந்த கடவுள்டா? இந்து மதத்தில் இருக்க மகாவிஷ்ணு சிவபெருமான் தான். சரி என்கிட்ட பேசுவாங்க. இதெல்லாம் பார்த்து சொல்லுவாங்க. சொல்லி நீயே போயிட்டு நல்ல விஷயம் செய்யடா. எனக்கு கோவம் இருக்கும். எனக்கு கடவுள் மேலே எனக்கு ஏன் வேலை போச்சு, எனக்கு ஏன் கால் சரியில்லை சொல்லிட்டு செம்ம கோவம் இருக்கும். நான் வந்து பார்த்தா ஒரு திட்டுற ஒரு ஆள். கடவுளே பார்த்தா ஒரு மனசுக்குள்ளே வந்து திட்டுவேன். திட்டும்போது தான் உனக்கு நிறைய சொல்கிறேன்னா சொல்லிட்டு என்கிட்ட இந்த விஷயத்த சொன்னார். நான் வீடியோ எடுத்து போடுறேன். பார்க்குறவங்க பார்த்தா வீடியோ எடுத்து ஷேர் பண்ணுங்க. ஒரு பொறுமையாக கேட்டு ஸ்லோ மோஷனில் பார்த்தா கேட்டீங்கன்னு தெரியும். சொல்கிறது புரியலையா? ஸ்லோ மோஷனில் பார்த்தா ஒரு வீடியோ இருக்குது. யூடியூப்பில் இருக்கும். அந்த ஸ்லோ மோஷன் செட்டிங்ஸில் போய் பார்த்தோன்னா எவ்வளோ டைம் படம் எடுப்போமோ அந்த டைமில் பார்த்தோன்னா ஸ்லோ மோஷனில் வந்து வீடியோ பார்க்கலாம். அது மாதிரி பண்ணி ஒரு வீடியோ எடுத்து நான் சொல்கிறது புரியலனா வீடியோ எடுத்து அந்த போடலாம். இதெல்லாம் வாழ்க்கையில் நடந்த ஒரு விஷயம். இந்த தாவேக்கால என்ன பிரச்சனைனா ஆதவ அர்ஜுன் அந்த ஆள் தான் அவங்ககிட்ட இப்போ இது மாதிரி ரேப்லாம் நடக்க வச்சு பிரச்சனைகளை பண்ண வச்சு அவன் சிஎம் ஆகிட்டு தமிழ்நாட்டை பார்த்தா பிடிக்கும்னு சொல்லிட்டு வரான். அதுவும் நான் கேள்விப்பட்ட வரைக்கும் அதான் ஒரு பிரச்சனை. மாஃபியா அதாவது டிக்கெட் விற்ற ஒரு ஒரு குடும்பத்தை சேர்த்து அதாவது லாட்ரி விற்ற ஒரு பல குடும்பத்தினா அழிஞ்சிருக்கு லாட்ரி விற்றனால. அதாவது அது மாதிரி ஒரு பிரச்சனை தான். செங்கோட்டையும் இவங்க பார்த்தோன்னா ஆதவ செங்கோட்டையன் 2 பேரும் பார்த்தா ஒரு இருக்குது. யாரும் சொல்லலை. கடவுள் சொல்லலை. அவர் செய்தியில் பார்த்தா ஒருத்தர் சொன்னார். மாஃபியா டான் இதை பற்றி நான் கேள்விப்பட்டேன். அதை பற்றி தான் சொல்கிறேன். இப்போ இது மாதிரி தப்பு இருக்குது. நானும் ஒரு வீடியோவில் பார்த்தீங்கன்னா கீர்த்தனை அப்படி தொழில்துறை அமைச்சர் பற்றி கேள்விப்பட்டேன். நல்ல விஷயம் தான். ஒரு நல்லது நடக்குதுன்னு சொல்லிட்டு நான் கேள்விப்பட்டேன் சொல்கிறேன். இதெல்லாம் எனக்கு இப்போ தெரிஞ்சுக்கிறேன்னா சில விஷயங்கள் வீட்டில் பார்ப்பேன், ஷார்ட்டில் பார்க்கும்போது பார்த்தோன்னா சில விஷயங்கள் தெரியுது. அதான் பார்க்கும்போது ஆதவ அர்ஜுன் பார்த்தா வந்தாருன்னா ஒரு சுயமாக பார்த்தா இதுக்கு மதுவிலக்கு துறை நான் கேள்வி கேட்குறேன். விலக்கற துறை தான் மதுவிலக்கு அமைச்சர் துறை. மதுவிலக்கு அமைச்சர். இந்த அமைச்சரை பார்த்தோன்னா மதுவிலக்கு தடைப்பட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தப்பான ஒரு விஷயம். அதான் ரொம்ப தப்பான ஒரு விஷயம். இதில் வந்து பார்த்தோன்னா ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு ரொம்ப தப்பான ஒரு விஷயம் பார்த்தா ரொம்ப ஒரு மோசமான விஷயம். அது பார்த்தீங்களா? நான் தப்புன்னு சொல்லுவேன், ரைட்டுன்னு சொல்லுவேன். அவர் தான் வந்தாருன்னா ஒரு லாட்டரி டிக்கெட் அடிக்கிறதுன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. ஆனால் அவர் தான் சிஎம் ஆகும்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிட்டுருக்காரு. இந்த குடும்பம் தான் சிஎம் ஆகும்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அதான் இருக்குன்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். இதான் நடக்கிற பிரச்சனைக்கு ஒரு இருக்கும். எதிர்கட்சியும் இல்லை, எந்த கட்சியும் இல்லை. அந்த கட்சியிலே பிரச்சனை பார்த்தோன்னா அவன் தான் அப்போ சிஎம் லெவலில் இருக்கான். அவனை விஜய் தூக்கி போட்டு உதவி வந்தாலும் சொல்லிட்டு பார்க்குறாரு பிரச்சனை பண்ணி. அதான் நடக்கிற ஒரு விஷயம் தான். நான் ஒருத்தன் சொல்ல சொன்னாங்க. நான் யூடியூப்பில் பார்த்தேன், ஷார்ட்டில் பார்த்தேன். அந்த சொல்கிற விஷயத்த நான் சொல்ல வரேன். என் வாழ்க்கையில் நடந்த விஷயத்தையும் நான் சொல்லி வரேன். உண்மையிலே பார்த்தா சொல்ல வரேன். எனக்கு சில விஷயங்கள் அது முன்னாள் பார்த்த ரேப் அந்த ஐஸ்வர்யா ராய் அதை பற்றி சொல்ல ஒரு விஷயத்த கடவுள் தான் சொன்னார். சில விஷயங்கள் கடவுள் சொல்லுவார். நான் சொல்லுவேன். நான் செல்ஃபோனில் பார்ப்பேன். செல்ஃபோனில் பார்த்தா தான் சொல்ல முடியும். நன்றி.